ஹலோ, யாரெல்லாம் இருக்கீங்க இன்னைக்கு கிளாஸ்ல? ஓகே. குட் ஈவினிங் மைதிலி. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல மெஷர்மெண்ட்ஸ் பத்தி பார்த்துருந்தோம், கன்வர்ஷன்ஸ் பத்தி பார்த்துருந்தோம், இல்லையா எப்படி டைமென்ஷனல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து லாஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மேட்டர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். எனிதிங் which can exhibit inertia is known as matter. That is மாஸ் இருந்ததுன்னா, ஸோ மாஸ் இருந்ததுன்னா ஒரு வால்யூம் அண்ட் ஒரு ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணிட்டுன்னா we call it as matter. So for example chalk, table இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து where it has mass ஓரளவுக்கு inertia அப்படின்னா நமக்கு எவ்வளோ tendency to, what is inertia? Tendency to resist change in state of motion. Okay. So that is restல இருக்கு அப்படின்னா ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கு போறதுக்கு எவ்வளவு அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது, tendency to resist. ஸோ இல்லாட்டா ஒரு மோஷன்ல இருக்குன்னு இவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுது, இதுதான் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். நீங்க பிசிக்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ எந்தெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இந்த இனர்ஷியா இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம மேட்டர் அப்படின்னு ஒரு கூப்பிடலாம். ஸோ இப்போ மேட்டர் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதை ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல கவர் பண்ணிருந்தோம். பியூர் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, மிக்சர் இருக்கு. அதே மாதிரி பியூர் சப்ஸ்டன்ஸ் இஸ் கிளாசிஃபைட் as எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட், மிக்சர் இஸ் கிளாசிஃபைட் as homogeneous and heterogeneous. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் டிஃபரன்சியேஷன் இருக்கு மேட்டர்ல. பியூர் சப்ஸ்டன்ஸ், மிக்சர்லயே வந்து நமக்கு வந்து டிஃபரன்சியேஷன் இருக்கு. எலிமெண்ட், காம்பவுண்ட், ஹோமோஜீனஸ், ஹெட்டரோஜீனஸ் இந்த மாதிரி. ஸோ இப்போ எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ்க்குள்ளே வரும் இல்லையா? ஸோ நம்ம எலிமெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், லைக் ஹைட்ரோஜன், ஜஸ்ட் ஆக்சிஜன் இந்த மாதிரி எடுத்திருந்தோம்னா எலிமெண்ட். காம்பவுண்ட் NaCl ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அ காம்பவுண்ட். ஹோமோஜீனஸ் மிக்சர் அப்படின்னா காம்போசிஷன் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா ஹோமோஜீனஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் வாட்டர் ஆர் சுகர் வாட்டர், ரைட்? ஹெட்டிரோஜீனஸ் பார்த்தோம்னா காம்போசிஷன் வேரி ஆச்சுன்னா, தட் இஸ் யூனிஃபார்மா இல்ல அப்படின்னா ஹெட்டிரோஜீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னா ஹோமோஜீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்ரோஜீனஸ் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு சாயில், சாண்ட் அண்ட் வாட்டர், கான்கிரீட் மிக்சர். என்ன கல்லும் மண்ணும் சேர்ந்துருக்கு, சிமெண்ட்டும் சேர்ந்துருக்கும். ஸோ கான்கிரீட் மிக்சர் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெட்டிரோஜீனஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேட்டர் தட் இஸ் நம்மளுக்கு படிக்கும்போது நம்ம பார்க்குற லாஸ் வந்து லா ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன். ஸோ இந்த லாஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு சப்ஸ்டன்ஸை அனலைஸ் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை அனலைஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல டிஃப்ரெண்ட் லாஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுல நம்ம பார்த்தோம்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இருக்கு, கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன், மல்டிபிள் ப்ரப்போர்ஷன், ரெசிப்ரோக்கல், அவகாட்ரோ, கே-லுசாக்ஸ் அண்ட் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. ஸோ இந்த எல்லா லாஸுமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? குட் ஈவினிங் விகாஷினி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லாஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஈச் லா வந்து எதர் கெமிக்கல் ரியாக்ஷனை சிக்னிஃபை பண்ணும், இல்லாட்டா ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து எதனால ஒரு காம்பவுண்டுக்கு வந்து இந்த ஃபார்முலா இருக்கு, CO2க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, SO2க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த மாதிரி ஃபார்முலா எப்படி இருக்கு, என்ன, இதை பத்தி எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். லாஸ் வந்து சிக்னிஃபை ஒரு சப்ஸ்டன்ஸோட நேச்சர் அனாலிசிஸ் பத்தி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்,
law of conservation of mass. So ஒரு chemical change ல, that is ஒரு chemical reaction, any kind of chemical change, physical change and chemical change நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். physical change அப்படின்னா change in physical properties. நீங்க ஒரு 6th 7th ல படிச்சிருப்பீங்க. chemical change அப்படின்னா நமக்கு chemical reactions generally change in chemical composition நடந்ததுன்னா அது chemical change அப்படின்னு சொல்லுவோம். so இந்த chemical changeல எப்பவுமே total mass of active reactants, okay, is equal to mass of product. so ஒரு reactant will be equal to product's mass. okay, mass of reactants, எவ்ளோ reactant இருந்தாலும் total mass. so இப்ப multiple reactants இருக்கலாம், multiple products இருக்கலாம். so இந்த மாதிரி multiple reactants க்கு இருக்கிற total mass, that is add பண்ணிடுவோம், product இருக்க total mass. இதுதான் வந்து law of conservation அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். so இப்போ ஒரு reactionல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா சில டைம் நம்மளுக்கு வந்து டோட்டலா வந்து reactant வந்து யூஸ் அப் ஆகாது. ஓகே, சில டைம் வந்து reactant வந்து கொஞ்சம் அளவுக்கு மிச்சம் இருக்கு. so அப்போ total mass of reactants is equal to total mass of products. எதெல்லாம் react பண்ணி product ஆயிருக்கோ and ஏதாவது மிச்சம் இருக்கு reactant அப்படின்னா mass of unreacted reactants. so total mass of reactants என்ன எடுத்துட்டு இருக்கோமோ left hand side, right hand sideல mass of products plus unreacted. okay va, left hand side, right hand side, LH is equal to RHS. இதுதான் வந்து law of conservation of mass. இப்போ ஒரு reactionல நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல இன்னும் in detail நம்ம இது வந்து stoichiometry படிக்கும்போது பார்ப்போம். at this point இந்த ஒரு question, which of the following reactions is not correct according to law of conservation of mass அப்படின்னு கேட்டோம்னா balancing நம்ம வந்து எல்லாருமே கத்துண்டிருக்கோம். balancing of chemical reaction இல்லையா, balancing of chemical reaction வந்து கத்துண்டிருக்கோம். இந்த balancing of chemical reaction தான் நம்ம வந்து law of conservation of mass என்ன represent பண்ணுது, balancing of chemical reaction எதனால பண்றோம், ஏன்னா அதுதான் represents law of conservation of mass. ஓகேவா, so இந்த reactionsல question என்ன கேட்டிருக்காங்க, which of the following reactions is not correct, okay, that is which does not follow law of conservation of mass, right, நம்மளுக்கு வந்து அது காட்டல, not correct according to law of conservation of mass. so எந்த reaction வந்து பேலன்ஸ்டா இல்லையோ அதுதான் வந்து உங்களோட ஆன்சர். எந்த ஆன்சரா இருக்கும், எல்லாருக்குமே இங்க பேலன்சிங் தெரியுமே, சொல்லுங்க பார்க்கலாம். மைதிலி, விகாஷினி, அதித்தி இருக்கீங்களா, யாரெல்லாம் இருக்கீங்க? so first question பார்க்கலாம். first option பார்த்தப்போ 2 mg plus O2. so ரெண்டு மெக்னீசியம் இருக்கு, ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு, இங்க 2 இங்க 2, so இங்கேயும் ரெண்டு மெக்னீசியம் ரெண்டு ஆக்சிஜன். so இது வந்து பேலன்ஸ்ட் இல்லையா, this is balanced. next equation பாருங்க, C3H8O2. இங்க வந்து பாத்தீங்கன்னா left hand side reactant sideல நம்மளுக்கு வந்து 3 carbon 8 hydrogen 2 oxygens. product sideல 1 carbon 2 hydrogens. இங்க பாருங்க 2 hydrogens, இங்க ஒரு oxygen, இங்க ரெண்டு, so டோட்டலா 3 oxygens. அப்போ இது balanced இல்ல, product and reactant இல்லையா, product and reactant is not balanced. so when something is not balanced, okay, that means it is not following law of conservation of mass. இப்போ third இது just பார்க்கலாம், P4 5O2 P4O10 இல்லையா, so third option, option C பார்த்தோம்னா reactants products இந்த மாதிரி போட்டுப்போம். 4 phosphorus இருக்கு, 10 oxygen atoms இருக்கு இல்லையா, atoms தானே கவுண்ட் பண்ணுவோம். very good மைதிலி. அதே மாதிரி 4 phosphorus 10 oxygen. இப்போ D ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் இருக்குங்க, 4 hydrogens 4 oxygens. product sideல 1 carbon 4 hydrogens 4 oxygen. so balanced எது கிடையாது, B. that means it is not correct in the law of conservation of mass. இதுதான் easiest way நம்மளுக்கு வந்து multiple option வந்து நீட்ல கேட்டா.
clear? Yes, okay. மத்தவங்க எல்லாம் என்ன ஆன்சர் பண்ணணும், மத்தவங்களுக்கு புரியல அப்படின்னு கேட்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகேவா? திருப்பி சொல்றேன். பட் மேக் ஷியோர் நீங்க வந்து ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா உடனே கேட்டுருங்க. சரியா? எஸ். வேற யார் இருக்காங்க கிளாஸ்ல? நெக்ஸ்ட், இந்த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன் அண்ட் இன்னொன்னு, ஓகே, லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் இருக்கு. இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து, இந்த லாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு நீட்டுக்கு பொறுத்த வரையும். நம்மளுக்கு வந்து ஜென்ரலா வந்து கொஸ்டின்ஸ் வரும் இந்த ஒரு டாபிக்ஸ்ல இருந்து. ஸோ லா ஆஃப் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, a chemical compound always contains same elements in definite proportion by mass. Okay, definite proportion. It doesn't depend upon the source of form. Okay va? இப்போ நான் ஒரு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் ஒரு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறேன். நான் எப்பவும் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்முலா எழுதும்போது CO2 அப்படின்னு தானே எழுதுறேன், இல்லையா? CO அப்படின்னா வேறு, கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? நான் எப்பவுமே CO2 அப்படின்னு எழுதுறேன் அப்படின்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன் என்ன சொல்லுதுன்னா, கார்பன் டை ஆக்சைடுல எப்பவுமே கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கு, இந்த ரெண்டு ஆட்டம் தான் இருக்கு. இது ரெண்டுத்தோட ரேஷியோ பாத்தீங்கன்னா பை மாஸ் எப்பவுமே இட் இஸ் ஈக்குவல் டு 0.375. எதனால? இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மாஸ். தட் இஸ், நான் கார்பன் ஒரு கார்பன் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ கார்பன் எப்பவுமே வந்து 0.3 ஆஃப் ஆக்சிஜனோட மாஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து இதோட ரெப்ரசன்டேஷன். என்ன இன் ஆக்சுவல் நான் கார்பன் 12 எடுத்துட்டேன்னு 12 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன்னு, ஆக்சிஜன் எவ்வளவு எடுத்துக்கிறேன்? 32 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். சோ டிவிஷன் பண்ணி பாத்தீங்கன்னா 0.375. சோ கார்பன் அண்ட் ஆக்சிஜன், ஓகே, ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன்ஸ், தட் இஸ் 12 grams of carbon 32 grams of oxygen தான் இருக்கும். எப்பவுமே இதே ரேஷியோல தான் இன்டராக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். கார்பன் மோனாக்சைடுல பாத்தீங்கன்னா எப்பவுமே 12 grams of carbon வந்து 16 grams of oxygen ஓட ஃபார்ம் பண்ணா, நோ மேட்டர் நான் எப்போ கார்பன் டை ஆக்சைடு எடுத்திருந்தாலும் அதுல 12 grams of oxygen 16 grams of oxygen ஓட தான் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுல 12 grams of carbon 32 grams ஓட ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணா அது CO2, இல்லையா? இதுல வந்து சேஞ்ச் இருக்காது. சோ அதுதான் வந்து லா ஆஃப் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன். பேர்லயே இருக்கு பாருங்க, காம்போசிஷன் அப்படின்னா எப்பவுமே ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் எடுத்துட்டா அதுல சேம் எலிமெண்ட்ஸ், தட் இஸ் கார்பன் அண்ட் ஆக்சிஜன்ல, கார்பன் டை ஆக்சைடுல கார்பன் அண்ட் ஆக்சிஜன் தான் இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து எப்பவுமே டெஃபினிட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் மாஸ்ல தான் இன்டராக்ட் பண்ணும். சோ நம்மளுக்கு வந்து 0.375 is the ratio. Clear? Law of constant composition. Yes, no, no, yes people. இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி லாஸ் கேட்கும்போது. ஓகேவா? நம்மளுக்கு வந்து நியூமெரிக்கல்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த क्वेश्चन பாருங்க. 6.488 grams of lead combines with 1 gram of oxygen to form lead peroxide. Now lead peroxide is also produced by heating lead nitrate, and it is found that the percentage of oxygen in lead peroxide is 13.38%. Use these data to illustrate the law of constant composition. நம்ம இந்த டேட்டாவை வச்சு law of constant composition நம்ம வந்து represent பண்ணலாம், காட்டணும். ஓகேவா? பாருங்க, ஆல்ரெடி வந்து percentage of oxygen in lead peroxide கொடுத்திருக்காங்க, இல்லையா? சோ weight of peroxide எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கு? இங்க பாருங்க, lead is combining with oxygen, இல்லையா? lead is combining with oxygen to form lead peroxide. அப்போ total weight of peroxide எவ்வளவு ஃபார்ம் ஆகுது?
எவ்வளோ amount of lead எடுத்துக்கிறோமோ plus எவ்வளோ amount of oxygen எடுத்துக்கிறோமோ it is equal to that much weight. இல்லையா? law of conservation of mass. So ஒரு 7.495 grams. So lead plus oxygen is giving lead peroxide. இது வந்து ஒரு chemical reaction தானே. இப்போ law of conservation of mass பிரகாரம் reactants is equal to the product. Reactant is equal to the product. So reactants ஓட mass எடுத்துண்டு product mass வந்து find out பண்ணிருக்கோம். ஏன்னா law of conservation of mass பிரகாரம் reactants mass is equal to the product mass. Correct? Next நம்மளுக்கு வந்து இப்போ 7.490 grams form ஆகும் if 1 gram and 6.488 grams combine ஆச்சு lead oxygen. அப்போ 7.490 grams of lead peroxide ல 1 gram 1.022 gram of oxygen இருக்கு இல்லையா? என்ன வந்து அதுதான் வந்து first statementல கொடுத்திருக்காங்க. Now இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து percentage of oxygen in lead peroxide is 13.38% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Percentage of lead peroxide ல oxygen, that is percentage of oxygen in lead peroxide வந்து 13.38% அப்படின்னா நான் every 100 grams of எப்பவுமே வந்து 10% of sugar போட்டிருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு 100 grams of ஒரு full mixture எடுத்துட்டேன்னா அதுல 10 grams வந்து sugar இருக்கு அப்படின்னு தானே அதோட அர்த்தம். 100 grams 10 grams நான் வந்து sugar எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அதோட மீனிங். அதே மாதிரி இங்க 13.38% of oxygen இருக்கு அப்படின்னா 100 grams of lead peroxide ல 13.38% இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ 13.38 grams. ஒரு 100 gramsல 13.38 grams of oxygen இருக்கும் அப்படின்னு இதோட மீனிங் இல்லையா? சோ இப்ப பாருங்க இந்த mass of oxygen வருது பாருங்க. இந்த mass percentage பாருங்க. 7.490 of leadல 1 gram of oxygen இருக்குன்னு இதோட percentage எவ்வளோ? சொல்லுங்க. இதுல இது வந்து கொடுத்திருக்காங்க 13.88 இருக்கு அப்படின்னு இந்த செகண்ட் சென்டென்ஸ்ல. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயுமே ரெண்டுமே lead peroxide தான். ஒன்னு வந்து lead plus oxygen react பண்ணி lead peroxide வந்திருக்கு ஒரு ஈக்குவேஷன்ல. இன்னொரு ஈக்குவேஷன்ல பார்த்தோம்னா lead nitrate heat பண்ணி நம்மளுக்கு lead peroxide வந்திருக்கு. So law of constant composition என்ன சொல்லுது? நம்ம எந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட் எடுத்தாலும் அந்த percentage of mass வந்து சேஞ்ச் ஆக கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கு இல்லையா? percentage of mass வந்து சேஞ்ச் ஆக கூடாது அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கு இல்லையா? சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா percentage of mass இதுக்கு போட்டோம்னா that is 1.002 over 7.490 times 100 போட்டோம்னா சேம் வேல்யூ 13.38% தான் கிடைக்கும் இல்லையா? கால்குலேஷன் போட்டு பாத்தீங்களா? that means நான் ரெண்டு டிஃபரெண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி போட்டாலும் எனக்கு வந்து ஒரே percentage of oxygen வந்து கிடைச்சிருக்கு. that means same mass percentage of oxygen இருக்கு. நான் ஒரு reaction that is lead plus oxygen heat பண்ணி எனக்கு lead peroxide வந்திருக்கு. இல்லாட்டா lead nitrate நான் வந்து heat பண்ணிட்டு எனக்கு lead peroxide கிடைச்சிருக்கு. ரெண்டு இடத்துலயுமே percentage of oxygen same ஆ தான் இருக்கு. அப்படின்னா constant composition வந்து maintain ஆகுது leadக்கும் oxygenக்கும். அப்போ இது வந்து law of definite composition maintain பண்ணிட்டு இருக்கு இல்லையா? உங்க மெசேஜஸ் வரல எனக்கு. யாராவது மெசேஜ் பண்ணிருக்கீங்களா? இது புரிஞ்சுதா? எஸ் கைஸ். எஸ் மைதிலி, விகாஷினி, அதிதி. ஓ
சோ இந்த மாதிரி law of illustration நம்ம வந்து பண்ணும்போது ரெண்டு டிஃபரெண்ட் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. percentage of oxygen நம்ம வந்து பார்க்கும்போது சேம் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா percentage of each element வந்து சேமா தான் இருக்கும். ஓகே, percentage of element வந்து சேமா தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா lead கூட பாத்தீங்கன்னா சேம் percentage மெயின்டைன் பண்ணும் lead peroxide. Clear guys? Okay, that was law of constant composition. Next பார்த்தோம்னா law of multiple proportion. messages வரல, one second please. நான் சொல்றது கேக்குறது இல்லையா உங்களுக்கு? Okay, just Vikashini messaged me. All right. So next வந்து law of multiple proportion. ஓகேவா? so percentage composition எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சிடுதுல? எவ்வளவு மாஸ் இருக்கோ total mass divided percentage of oxygen over total mass times இது அவ்வளவுதான். நம்மளுக்கு வந்து percentage composition கிடைக்கும். percentage of composition எப்பவுமே எப்படி போடுவோம்? எதோட percentage composition கண்டுபிடிக்கணுமோ அது numeratorல total mass of the compound times 100 போட்டோம்னா percentage composition நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து formula percentage composition. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 important percentage composition. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா law of multiple proportion. இதுவுமே வந்து ஜெனரலா கேட்பாங்க questionsல. Right? When two elements combine to form two or more than two different compounds, then different masses of one element which combine with fixed mass of other element bear simple ratio to one another. இதுதான் நம்ம வந்து நான் சொன்னேன். இப்ப பாருங்க, கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுல ஃபார்ம் ஆகும்போது ஒரு செப்பரேட் ரேஷியோ இருக்கு. கார்பன் மோனாக்சைடுல நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும்போது ஒரு தனி ரேஷியோ இருக்கு. இங்க வந்து 12 grams 16 grams கம்பைன் பண்ணி CO கிடைக்குது இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா 12 and 32 இது கம்பைன் பண்ணா CO2 வருது இல்லையா? சோ ஒரு ஆட்டமும் டிஃபரெண்ட் ரேஷியோல நம்மளுக்கு டிஃபரெண்ட் மாசஸ்ல கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பேஸ்ட் ஆன் தட் நம்மளுக்கு வந்து மோர் ஆர் டூ டிஃபரெண்ட் காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது. சோ த ரேஷியோ ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் கார்பன் தட் இஸ் 12 கிராம் எடுத்துட்டேன்னா CO and CO2க்கு பார்க்கும்போது CO க்கு பார்க்கும்போது 16 ஓட ரியாக்ட் பண்ணுது. CO2ல 32. So ratio of elements என்ன? 1:2. Ratio of the mass of oxygen in CO and CO2 when I am taking a fixed mass of carbon that is 12. Ratio வந்து 16:32. That is 1:2 ரேஷியோல வருது. So formula கூட CO2. புரியுறதா? சோ மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரே எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட் கூட சேம் ஆனா டிஃபரெண்ட் மாசஸ்ல ரியாக்ட் பண்ணுது. சோ பேஸ்ட் ஆன் எவ்வளவு மாஸோட ரியாக்ட் பண்ணுறதோ நம்மளுக்கு ஃபார்முலா கூட மாறுது. ஓகேவா? சோ when two elements combine to form two or more different compounds, then different masses of one element which combine with fixed mass of other element will have simple ratio. Okay, so inga question parunga, which of the following statements indicate that the law of multiple proportion is being followed? Okay, yaar solluvaanga inga answer enakku? Yes, Maithili, Vikashini, Aditi. First option pathina, sample of carbon dioxide taken from any source will always have carbon and oxygen in the ratio கொடுத்திருக்காங்க 1:2. Is this நம்மளுக்கு வந்து என்ன சொல்வா law of multiple proportion? So நீட்ல எக்ஸாம்ல கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு question தான் வரும். Just based on definition நம்மளுக்கு வந்து ஒரு question கேட்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு question கேட்டப்போ நம்மளுக்கு வந்து இந்த laws வந்து கரெக்ட்டா வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? Next statement பாருங்க, carbon forms two oxides, carbon dioxide and carbon monoxide, where masses of oxygen combine
with fixed mass of carbon are in simple ratio of 2:1. First was not representing. இது வந்து ரெண்டு different compound compare பண்ணலாம். அப்போ law of multiple proportion கிடையாது இல்லையா? இங்க வந்து law of constant composition பத்தி சொல்லுது. ஆனா still ratio நம்மளுக்கு வந்து தப்பு. நம்ம massல தான் போடணும். atomல போடக்கூடாது. Second வந்து yes பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து simple நம்ம என்ன படிச்சோமோ அதே law of multiple proportion. Two different compounds கொடுத்திருக்கு. ratioவும் கொடுத்திருக்கு. அதோட masses. So இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து simplest ratio பத்தி கொடுக்கும்போது நம்மளுக்கு இதுதான் வந்து answer. அதே பாருங்க C கூட correct கிடையாது. When magnesium burns in oxygen, the amount of oxygen taken for the reaction is equal to the amount of magnesium in magnesium oxide. இது வந்து law of conservation of mass வந்து represent பண்ணிட்டு இருக்கு. Fourth இது வந்து temperature and pressure போட்டிருக்கு. நம்மளுக்கு இந்த reactionலயே வராது. Law of constant composition or நம்ம இப்ப வரையும் பார்த்த lastலயே வந்து அதை வந்து include பண்ண முடியாது. Clear guys? புரிஞ்சுதா? இந்த answer எதுக்கு நம்மளுக்கு 2 வந்திருக்குன்னு? Yes, no, no, yes? Okay. Next பாத்தீங்கன்னா law of reciprocal proportion. நம்மளுக்கு ஒரு 2 elements B and C react. Okay, B and C வந்து react with the same mass of a third element A. Okay, இப்போ 3 different law of இந்த இதுல என்ன பார்த்தோம் மல்டிபிள்ல 2 different elements ஆனா different massல react பண்ணுது such as CO and CO2. law of reciprocal தான் வந்து நிறைய பேர் வந்து confuse ஆவாங்க generally. ஓகேவா? கிளியரா வந்து observe பண்ணுங்க. alright, இங்க வந்து நமக்கு 3 different atoms எடுத்துக்கிறோம். 2 elements B and C, இன்னொரு ஒரு element third element A கூட எடுத்துக்கிறோம். இங்க வந்து ratio in which they will do so, that is எப்போ combine ஆறாலோ அந்த ratio will be the same or simple multiple if B and C react together. ரொம்ப confusing-ஆ இருக்குல்ல statement? Example பார்த்தா clear ஆயிடும். Okay, இப்போ பாருங்க SO2 CO2 3 different atoms இருக்கா இங்க? Sulfur, oxygen, carbon, oxygen 3 different atoms இருக்கு. Oxygen, sulfur, carbon. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆக்சிஜனோட சல்பரும் இன்டராக்ட் பண்ணுது and ஆக்சிஜனோட கார்பனும் இன்டராக்ட் பண்ணுது. கரெக்ட் தானே? that is 32 grams of ஆக்சிஜனோட 12 grams of carbon வந்து இன்டராக்ட் பண்ணுது. அதே மாதிரி 32 grams of ஆக்சிஜனோட 32 grams of sulfur இன்டராக்ட் பண்ணுது. இப்போ இந்த ஃபார்முலாவை வச்சு கார்பனுக்கும் சல்ஃபருக்கும் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு காமன் என்ன ஆக்சிஜன் எடுத்துடுவோம். ஓகேவா? சேம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் ஓட இன்டராக்ட் பண்ணுது. 12 grams 32 ஓட 32 grams 32 ஓட. அப்போ கார்பனும் சல்ஃபரும் பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது 12 grams of கார்பன் வந்து 64 grams ஓட இன்டராக்ட் பண்ணுது. ஓகே, எப்பவுமே வந்து ரேஷியோ வந்து நம்மளுக்கு வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் மல்டிபிள்ஸ்ல வந்து இன்டராக்ட் வந்து பண்ணும். ஓகேவா? இந்த 32 grams 12 grams ஓட தான் இன்டராக்ட் பண்ணுது. ஆனா இந்த 32 grams 32 grams ஓட இன்டராக்ட் பண்ணுது. அப்போ இது ரெண்டுமே வந்து இன்டராக்ட் பண்ண ரேஷியோ என்னவா இருக்கும்? 12 grams of sulfur, okay, with 2 of sulfur. 12 grams of carbon with 2 atoms of sulfur. So 12 grams of carbon with 2 atoms of sulfur. So 12 grams வந்து 64 grams. ஓகேவா? So ஒரு same mass of third element. இந்த third element என்ன? நம்மளுக்கு வந்து oxygen. B and C என்ன? Sulfur and carbon. The ratio in which they do so will be the same or simple multiple if B and C. So carbon வந்து 1:2 ratioல, இங்க 1:1 ratioல. So interchange பண்ணப்போ ratio again will be 1:2. Ratio வந்து 1:2ல வந்து interact ஆகும். இங்க வந்து 1:1 ratioல interact பண்ணிருக்கு. மாஸ்ல இங்க 1:2 almost. ஓகேவா? So atomsல. So cross multiply பண்ணா 1:2ல நமக்கு வந்து interaction வந்து நடக்கும். Clear? புரிஞ்சுதா? Law of reciprocal proportion. எந்த mass ratioல interact பண்ணுறதோ final formula எப்படி வருது? இல்லாட்டா simple multiple வருது அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணணும்.
Okay, so ratio of masses இங்க பார்த்தோம்னா 3:8 இல்லையா? இங்க வந்து 1:2ல ஃபைனலா வருது. so masses பாருங்க 3:8. இங்க வந்து masses பார்த்தோம்னா carbon of sulfurக்கு 3:60. clear? okay, so எப்பவுமே வந்து 2:1 ரேஷியோல நமக்கு வந்து interact பண்ணுது sulfur and carbon. next நம்ம பார்த்தோம்னா Avogadro law. okay, next நம்ம பார்த்தோம்னா Avogadro law. Avogadro lawல என்னன்னா, இப்போ ஒரு equal volume of gases நம்ம எடுத்துட்டோம்னா இங்க வந்து temperature and pressure, that is மெயினா வந்து Avogadro law வந்து gases-க்கு represent பண்ணுவாங்க. மெயினா வந்து gases-க்கு represent பண்ணுவாங்க. ஓகேவா? நம்மளுக்கு reciprocal reaction வந்து questions பெருசா வராது. just based on definition வந்து questions கேட்பாங்க. if that was your wondering. Avogadro law பார்த்தோம்னா மெயினா gases-க்கு இப்போ வரையும் நம்மளுக்கு வந்து பெருசா எதுவும் கொடுக்கல. எல்லாமே வந்து நம்மளுக்கு reaction-க்கு constant composition இத பத்தி தான் நம்ம பார்த்தோம். Avogadro law தான் வந்து gases-க்கு கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? so ஒரு equal volume of gases under identical temperature and pressure. ஏன்னா நம்ம கேஸ் எடுத்துக்கும் போது எவ்வளவு டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம், எவ்வளவு பிரஷர் எடுத்துக்கிறோமோ வந்து it matters. so நான் ஒரு equal volume எடுத்துக்கிறேன். x ml of ஒரு oxygen, x ml of ஒரு H2 எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்ல எடுத்துனேன் அப்படின்னா இது ரெண்டுத்துலயுமே no matter okay temperature pressureல எடுத்துக்கிறேன்னா number of molecules வந்து same அப்படின்னு சொல்லிட்டு தான் Avogadro law. number of molecules வந்து it will be equal if I take equal volumes and temperature and pressure வந்து important இந்த இடத்துல. so இந்த மாதிரி எடுத்துட்டப்போ number of molecules வந்து சேமா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து Avogadro law. புரிஞ்சுதா இது வரையும்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா people? நம்மளுக்கு Avogadro law இன்னுமே கொஞ்சம் further போய் நம்ம பார்ப்போம் coming slides-ல. ஓகேவா? அங்க ஒண்ணுமே வந்து உங்களுக்கு clear ஆகும். இது வரையும் புரிஞ்சுதா? law of constant and multiple proportion வந்து important நீ பொறுத்தவரையும். yes Vikashini, Maithili. okay, so இப்போ Avogadro law பார்த்தோம் இல்லையா? so equal volume எடுத்துட்டோம்னா equal amount of molecules இருக்கும் identical temperature and pressure. okay, next நம்ம பார்த்தோம்னா Gay-Lussac law. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எங்க இருந்தாலும் நிறுத்தி கேளுங்க. please don't be shy to ask the questions. yes okay, so Gay-Lussac law நம்ம பார்த்தோம்னா ஒரு same thing given temperature and pressureல தான். இதுவுமே வந்து given temperature pressureல gases-க்கு தான் கொடுத்திருக்கோம். gaseous reaction பத்தி பேசிட்டு இருக்கோம். அங்க நம்ம reaction பத்தி பேசல Avogadroல. Avogadroல just ரெண்டு gases compare பண்றோம். இங்க வந்து reactants and products compare பண்றோம். so ஒரு given temperature and pressureல volume of all gaseous reactants and products will bear a simple whole number ratio to each other. so for example நான் nitrogen எடுத்துக்கிறேன், hydrogen எடுத்துக்கிறேன். ஓகேவா? nitrogen and oxygen formula பார்த்தோம்னா அமோனியா வந்து ஃபார்ம் பண்ணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கேஸ் தான். ஓகேவா? இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா 1 volume of nitrogen, that is 1 liter of nitrogen எடுத்துட்டேன்னா that will react with 3 liters of hydrogen. so ratio of and it will form 2 liters of ammonia. so ratio எப்பவுமே ஒரு temperature and pressure நீங்க என்ன மெயின்டைன் பண்றோமோ அந்த temperature pressureல இந்த gaseous reactants நான் எடுத்துட்டேன்னா ratio between hydrogen, nitrogen, oxygen and ammonia எப்பவுமே வந்து 1:3:2 தான் இருக்கும். இதுதான் வந்து Gay-Lussac law. ரியாக்ஷனை பத்தி சொல்லுது. வால்யூமை வச்சுதான் நம்ம வந்து reactants, ஏன்னா அங்க வந்து மாஸ் பத்தி பார்த்திருந்தோம். total mass of reactant is equal to total mass of products. இங்க என்ன சொல்றோம்? வால்யூமை பத்தி சொல்றோம். வால்யூம் எப்பவுமே வந்து சேம் whole number ரேஷியோல தான் நம்மளுக்கு வந்து வரும். so nitrogen, hydrogen, ammonia
ஒரு டெம்பரேச்சர் ப்ரெஷர்ல எடுத்துட்டேன்னா இதே ரேஷியோல தான் நம்மளுக்கு வந்து ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் வந்து இருக்கும். ஓகேவா? அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா இது. So one volume of hydrogen reacts with one volume of chlorine to give two volumes of HCl. So எப்பவுமே வந்து ரேஷியோ வந்து 1:1:2 வந்து இந்த ரியாக்ஷனுக்கு. So ஒரு ரியாக்ஷனுக்குமே வந்து இங்க பாருங்க HCl கேஸ் லிக்விட் கிடையாது. ஓகேவா? சோ இது வந்து ரியாக்ஷன் கே-லுசாக்ஸ் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம். அதே மாதிரி 2SO2 O2 2SO3. சோ இந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா 2:1:2. இது என்ன பண்றோம்? இங்க 2 1 எல்லாம் எப்படி வருது? பேலன்சிங் வச்சு. பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணுவீங்கல்ல? இந்த பேலன்சிங் வச்சு தான் இந்த 2 இந்த 2 இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி வருது? Because you balanced it that way. ஓகேவா? பேலன்சிங் ஓட இம்பார்ட்டன்ஸ் அதுதான் நம்மளுக்கு கேஸஸ்ல படிக்கும்போது. ஓகேவா? சோ வால்யூம் ரேஷியோ தான் வந்து கே-லுசாக்ஸ் லா. சோ gaseous reactions எங்க பார்த்தாலும் வால்யூம் ஓட ரேஷியோ நம்ம வந்து எழுதுறோம். Clear till here? நெக்ஸ்ட் இதெல்லாம் லா பார்த்தாச்சு. அதர் இம்பார்ட்டன்ட் லா டால்டன்ஸ் அட்டாமிக் லா. ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல நம்ம வந்து பார்த்திருந்தோம். So matter is made up of small indivisible particles, இல்லையா? Which is called as atom, and atoms are identical in a same substance. That is, நான் ஒரு கோல்டு எடுத்தேன்னா no matter எங்க நான் கோல்டு எடுத்தாலும் same shape, size, mass, chemical properties எல்லாமே ஒரு கோல்டு ஆட்டம்க்கு சேமா தான் இருக்கும். என் கழுத்துல இருந்து கோல்டு எடுத்திருந்தாலும் உங்க கழுத்துல இருந்து கோல்டு எடுத்திருந்தாலும் சேமா தான் இருக்கும் பியூர் கோல்டு எடுத்திருந்தா. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் ஓட ஆட்டம் பார்த்தோம்னா ஷேப், சைஸ், மாஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். அண்ட் atom தான் வந்து is the smallest particle which takes part in chemical reaction. That is, atoms rearrange ஆயிடும் நம்மளுக்கு வந்து compound form ஆகும் இல்லையா? So atom of same element or different element may combine with each other in a fixed, simple or whole number ratio to form chemical substances. So chemical reactionல atom வந்து இன்னொரு element ஓட atom ஓட combine பண்ணி ஒரு fixed or simple whole number ratioல substances form ஆகுது. And atoms cannot be created nor destroyed, and atoms are indestructible அப்படின்னு சொல்லிட்டு டால்டன் சொல்லிருந்தாங்க. இப்போ சில டிராபேக்ஸ் இருக்கு தெரியும் நமக்கு. So first drawback என்ன? Indivisible அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆட்டம்ல சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், குவார்க், பாசிட்ரான் இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இத பத்தி டால்டன் வந்து சொல்லு. சோ ஒன் ஆஃப் த டிராபேக். இன்னொன்னு என்னன்னா he failed how atoms of different elements differ from each other. shape changed இருக்கும், chemical properties different இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி ஆட்டம்ஸ் வந்து டிஃபர் ஆகுது, எதனால வந்து ஒரு கோல்டு சில்வர் வந்து டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல டால்டனால. இன்னொன்னு பார்த்தோம்னா he failed to explain how and why atoms combine with each other. எதனால கம்பைன் ஆறுது, எதனால காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது, எதனால ரியாக்ஷன் நடக்கிறது அப்படிங்கிறது சொல்லல. So that was one other drawback of டால்டன். இன்னொன்னு பார்த்தோம்னா he also failed to explain atoms combine ஆகுது இல்ல காம்பவுண்ட்ல, எப்படி கம்பைன் ஆகுது, என்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது அதை கம்பைன் பண்றதுக்கு, அத பத்தியுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு. So nature of forces. So ஒரு simple question வரலாம். Statements. Which of the following statements are true according to Dalton's atomic theory? Or which were the drawbacks of Dalton atomic theory? அப்படிங்கிற ஒரு simple question வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இடத்துல. ஓகேவா? அண்ட் இதுதான் வந்து மேஜர் திங். Nuclear reaction, isotopes, isobars posed a serious challenge. என்ன நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் கிடையாது. நம்ம ஆனா பார்த்திருந்தோம் இல்லையா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இந்த தியரியில. ஐசோடோப்ஸ் என்ன? ஒரே கைண்ட் ஆஃப் எலிமெண்ட். கார்பனுக்கு வந்து கார்பன் 12, கார்பன் 13 ஜஸ்ட் மாஸ் நம்பர் டிஃபர் ஆகும், பட் அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும். சோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல டால்டனால. He did not know. Okay, so இது one of the major drawback for Dalton atomic theory. ஓகேவா? so நம்ம 6 தியரிஸும் பார்த்தாச்சு. law of chemical combination, sorry, law of conservation of mass, law of chemical that is constant composition, law of multiple proportion, law of reciprocal proportion, Avogadro law, Gay-Lussac's law, Dalton's atomic theory. Clear so far? ஏதாவது doubts இருக்கா? Yes.
guys. Okay, next ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில எம்பெரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்ம். ஓகேவா, சோ இது பார்க்கும்போது நம்மளுக்கு பேசிக் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஆஃப் மேட்டர் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து தெரியும். ஆட்டம் அப்படின்னா என்ன? ஆட்டம் இஸ் த பில்டிங் பிளாக். அதுல வந்து புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் இந்த ஆட்டம் வந்து ஒரு கெமிக்கல் நேச்சர் ஆஃப் எலிமெண்ட்டை வந்து ரிப்ரசென்ட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு அயன் ஆட்டம்ஸ், இந்த ஏயு, நிறைய மாதிரி சோடியம் ஆட்டம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. மாலிக்யூல் அப்படிங்கிற டேர்ம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மாலிக்யூல் அப்படின்னா கோவலன்ட்லி பாண்டட் ஆட்டம்ஸ் தான் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ H2, N2, O3 இந்த மாதிரி கோவலண்டா பாண்டா இருக்கிறத மாலிக்யூல்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். அயான்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, அயான் இருக்கிற ஆட்டம்ஸ், தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷனை வச்சு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா அதை காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ NaCl, லெட் நைட்ரேட் இது எல்லாமே வந்து காம்பவுண்ட்ஸ் கீழே வரும். ஏன்னா அயான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம் வந்து கம்பைன் பண்ணி ஃபார்ம் பண்ணுது. ஸோ காம்பவுண்ட்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷன், மாலிக்யூல்ஸ்ல கோவலண்ட் பாண்டிங், ஆட்டம் வந்து பேசிக். கிளியர் கைஸ்? எஸ் மைதிலி, விகாஷினி, இதுவரையும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, சோ இப்போ நம்ம இந்த எம்பெரிக்கல் மாலிகுலர் ஃபார்முலா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சில பேசிக்ஸ் புரிஞ்சுக்கிறது வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சிங்கிள் ஆட்டமோட மாஸ் தான் அட்டாமிக் மாஸ். இப்போ ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப 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 குட்டியா இருக்கும். அதோட மாஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது, மெஷர் பண்ணுறது, இட் இஸ் ரொம்ப டஃப். ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ற மெத்தட் வந்து ரிலேட்டிவ் மாஸ் மெத்தட். ஓகே, நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ரிலேட்டிவ் மாஸ் மெத்தட். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் மாஸ் மெத்தட்ல என்ன பண்றோம்னா, it is possible to determine relative masses if a small unit of mass is taken as standard. So previously first hydrogen எடுத்தாங்க. ஓகேவா, யூனிட்டியா 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா, மீதி எல்லா ஆட்டம்ஸ்மே வந்து கரெக்டா வந்து வரலாம், ஹோல் நம்பரா சரியா வரலாம். ஆக்சிஜன் கூட எடுத்தாங்க. தட் இஸ் ஒரு ஆக்சிஜன் வந்து 16 இல்லையா எடுத்துக்கிறோம் நம்ம நார்மலா. இப்போ 1/16th பார்ட் ஆஃப் ஆக்சிஜனை வச்சு ரிலேட்டிவ் மாஸ், இது வந்து ஆக்சிஜன் 1/16க்கு எவ்வளவு இருக்கோ அதோட வேல்யூ ரிப்ரசென்ட் பண்ற மாதிரி. அதுவும் வந்து சரியா செட் ஆகுது. அதுக்கப்புறம் கார்பன் எடுத்தாங்க. இப்போ வரையும் யூஸ் பண்றது வந்து கார்பன் தான். ஸோ ரிலேட்டிவ் மாஸ் என்னன்னா, ஒரு 1/12th பார்ட் ஆஃப் கார்பனை வந்து 1 அப்படின்னு கன்சிடர் பண்றோம். ஒரு யூனிட் அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ ஹைட்ரோஜன் வந்து 1 அப்படின்னு நான் எழுதுறேன். ஓகேவா, 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா 1 கிராம் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, இங்க ஹைட்ரோஜன் வந்து 1/12th மாஸ் ஆஃப் கார்பன் இருக்கு. அதனால்தான் ஹைட்ரோஜனோட அட்டாமிக் யூனிட் வந்து மாஸ் வந்து 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, சோ டெக்னிக்கலி நம்ம வந்து AMU அப்படின்னு எழுதுவோம். AMU அப்படின்னா என்ன? ஒரு AMU represents 1/12th of carbon 12 atomic mass. அதே மாதிரி நான் சோடியம் is equal to 11 அப்படின்னு எழுதுறேன்னா, சோடியமோட அட்டாமிக் மாஸ், சாரி சோடியமோட நம்பர் இது, சாரி அட்டாமிக் நம்பர் இது, மாஸ் என்னவா இருக்கும்? 22. சோ அது வந்து 22 டைம்ஸ் ஆஃப் கார்பன். சோ இந்த மாதிரி ஈச் எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் மாஸ். இந்த டேபிள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேசிக் எலிமெண்ட்ஸ் ஓட டேபிள் இது. ஓகேவா, மேக் ஷியோர் நீங்க இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நீட்ல. சோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த இடத்துல இருந்து. ஆல்ரைட், சோ இந்த மாதிரி பேசிக் எலிமெண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சிருந்தா it will be easier for you. சோ இந்த ஹைட்ரோஜன் 1 அப்படின்னா 1/12th of கார்பன். அதே மாதிரி சோடியம் 23, சாரி 22 சொன்னேன், 23 அப்படின்னா 23 டைம்ஸ், தட் இஸ் 23 டைம்ஸ் 1/12th of கார்பன் தான் வந்து சோடியம் அப்படின்னு நம்ம வந்து ரிப்ரசென்ட் பண்றோம். சோ இந்த ஈச் நம்பர் வந்து நமக்கு இப்படிதான் வந்திருக்கு. சோ நைட்ரோஜன் வந்து 14 AMU, ஆக்சிஜனுக்கு 16, ஃப்ளோரினுக்கு 19, சோடியம்க்கு 23, குளோரினுக்கு 35.5.
இது ஒரு important element ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. காப்பருக்கு 63.5, மெக்னீசியம்க்கு 24, கால்சியம்க்கு 40, ஓகேவா? அலுமினியம்க்கு 27, சிலிகானுக்கு 28, லெட்டுக்கு 207, ஓகேவா? இதுதான் வந்து சிம்பிள் எலிமெண்ட்ஸ். ஸோ சல்ஃபர், குளோரின், கால்சியம் இதெல்லாம் கேட்டா டக்கு டக்குன்னு அட்டாமிக் மாஸ் வந்து சொல்ல வேண்டியது. ஆல்ரைட். ஸோ இப்போ ஒரு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஃபார் எலிமெண்ட்ஸ் வித் ஐசோடோப்ஸ். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் ஐசோடோபிக் ஃபார்ம் இருக்கு. ஒரு கார்பன் வந்து கார்பன் 12 இருக்கு, கார்பன் 13 இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும் நேச்சர்ல. ஆனா பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கார்பன் 12 தான் வந்து மோஸ்ட் அபண்டன்ட் நம்மளுக்கு வந்து கார்பன் 13ஓட. கார்பன் 14ம் இருக்கு. சோ பேஸ்ட் ஆன் அபண்டன்ஸ் கூட நம்ம ஒரு அட்டாமிக் மாஸ வந்து கண்டுபிடிக்க முடியும். அதோட ஃபார்முலா தான் வந்து இது. சோ ஒரு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், தட் இஸ் ஒரு அட்டாமிக் மாஸோட எலிமெண்ட் வந்து இந்த எல்லா ஐசோடோப் ஃபார்ம்ஸோட ஆவரேஜ். So percentage of abundance times atomic mass over 100. இதுதான் வந்து ஃபார்முலா. நம்ம ஒரு எலிமெண்ட் வித் ஐசோடோப்க்கு what is the average atomic mass அப்படின்னு கேட்பான். Percentage abundance times atomic mass divided by 100. For example, இதுதான் வந்து question. Use the data given in the following table to calculate atomic mass of naturally occurring organ. Naturally occurring organ அப்படின்னா average of all this இல்லையா? So abundance, percentage abundance, sum of percentage abundance times atomic mass. இதுதான் வந்து formula. So 36 of organ க்கு பாத்தீங்கன்னா 35.96755 7.1%. So first வந்து அது போட்டிருக்கு. Plus this atomic isotopic mass times 16.3 எவ்வளவு percentage இருக்கும்? Plus 39.96924 times 76.5. So இந்த different isotopes வந்து organக்கு possible. ஓகேவா? So இந்த average atomic mass என்ன அப்படின்னு கேட்கும்போது naturally சிம்பிளா இந்த formula divided by 100 போட்டு இதை calculate பண்ணோம்னா இதுதான் வந்து answer. இந்த question 2-3 தடவை கேட்டிருக்காங்க நீட்ல. ஓகேவா? What is the average atomic mass of organ? அவ வந்து percentageம் கொடுத்துடுவாங்க, isotopic massம் கொடுத்துடுவாங்க. Just இந்த formula use பண்ணி substitute பண்ணி find out பண்ண வேண்டியதுதான். Clear? Yes, percentage abundance type isotope times atomic mass divided by 100. இந்த formula use பண்ணி நம்ம வந்து find out பண்ணலாம். Okay? Next, நம்ம வந்து gram atomic mass அப்படிங்கிற இன்னொரு term யூஸ் பண்ணோம். ஓகேவா? gram atomic mass. So ஒரு atomic weight of element gramsல represent பண்ணது தான் gram atomic mass. So ஒரு 1 mole of atom எடுத்துக்கும் போது, okay, ஒரு 1 mole of atom எடுத்துக்கும் போது, that is Avogadro number of molecules. இந்த Avogadro number அப்படின்னா 6.023 times 10 to the power of 23. அப்படின்னா நான் ஒரு mole of atom அப்படின்னு சொல்றேன்னா ஒரு moleல இவ்ளோ number of அந்த atoms or molecules or ions இருக்கும். இவ்ளோ number of atoms or molecules or ions இருக்கும். இதுதான் வந்து represent பண்ணுறது. ஓகேவா? So இப்போ நான் 1 mole of sodium அப்படின்னு சொன்னேன்னா அதுல 6.023 times 10 to the power of 23 sodium atoms இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த நம்பரை தான் ஷார்ட்ல நம்ம Avogadro number அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? So 1 mole atom ஓட mass நம்ம பார்க்கும்போது 12 grams, which is called as gram atomic weight, which is called as gram atomic weight. So gram atomic weight of carbon வந்து 12 grams. That is 12 grams அப்படின்னு சொல்றேன்னா mass of 1 mole of carbon atom is equal to 12 grams. ஓகேவா? But mass of 1 carbon atom என்ன எழுதுறோம்? AMU. ஓகேவா? Atomic mass.
So gram atomic mass வேறு atomic mass. Gram atomic massனா 1 mole atom ஓட weight தான் gram atomic mass அப்படின்னு represent பண்ணும். So gram atomic weight is equal to 12 grams which represents mass of 1 mole. 1 mole அப்படின்னா Avogadro number of atoms or molecules or ions. எதை பத்தி பேசுறோம்னா clear so far? Yes, Maithili and Mikashini and Aditi, யாரெல்லாம் இருக்கீங்களோ? Okay. So, இப்போ gram atomic weight of carbon நாம் பார்த்தீங்கன்னா 12 grams. That is mass of 1 mole. இல்லையா? அப்போ mass of ஒரு atom of carbon எவ்வளோ? 12 gram divided by Avogadro number தானே? என்ன 6.023 times 10 to the power of 23 atoms of carbon வந்து 12 grams. அப்போ ஒரு gram ஓட weight வந்து ஒரு atom ஓட weight வந்து 12 gram divided by this number which is called as Avogadro number. இத வந்து Na அப்படின்னு represent பண்ணும். இல்லையா? நார்மலா என்ன சொல்வேன்? இப்போ நான் வந்து 10 chocolates வந்து 10 rupees அப்படின்னு 1 chocolate ஓட விலை என்ன அப்படின்னு கேட்டா 1 rupee அப்படின்னு போட்டீங்க. எப்படி போட்டீங்க? 10 over 10. அதே மாதிரி 6.023 times 10 to the power of 23 atoms க்கு 12 gram. ஒரு atomக்கு 12 divided by this number. Correct தானே? அதுதானே mass of one atom. So atomic mass unit வந்து இந்த மாதிரி கூட எழுதலாம். One atomic mass unit is equal to 1/12 of carbon 12 atomic mass, or it is also equal to 1/12 times 12 gram over Na. என்ன? இதுதான் வந்து mass of one carbon atom. 1/12 of mass of carbon atom தான் 1 AMU. So இத வெச்சு கூட நம்ம வந்து atomic mass unit ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? So 1 AMU is equal to 1 gram over Avogadro number. Okay, which is equal to 1.67. Avogadro number na 6.023 times 10 to the power of 23. So 1 AMU will be equal to 1.67 times 10 to the power of 24 grams. இதுதான் வந்து value. Clear guys? So இப்போ இந்த atomic mass நம்ம actually வந்து இதெல்லாம் formula பார்த்தாச்சு. இப்போ இத actually கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 methods இருக்கு. இத பத்தி ரொம்ப கேட்க மாட்டா, very rare கேட்பா. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இல்லையா? guys இதுவரையும் புரிஞ்சுதா உங்களுக்கு? எல்லாருக்கும்? ஏதாவது doubts இருந்தா கேளுங்க. Okay. So ஒன்னு வந்து Dulong-Petit law, இன்னொன்னு வந்து Cannizzaro method. Dulong-Petit law பார்த்தோம்னா ஜெனரலா நம்ம வந்து மெட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? So ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஒரு மெட்டல் பார்க்கும்போது ஸ்பெசிபிக் ஹீட் யூஸ் பண்ணுவோம். So atomic mass times specific heat. Specific heat ஜெனரலா calorie per gramல கொடுப்பாங்க வேல்யூ. ஓகேவா? ஸ்பெசிபிக் ஹீட்டோட வேல்யூ வந்து கொடுத்துடுவாங்க. நீங்க atomic mass கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. So formula வந்து ரொம்ப சிம்பிள். Atomic mass times specific heat is equal to 6.4. இத நம்ம substitute பண்ணா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும். ஓகேவா? So just நம்மளுக்கு வந்து specific heat 6 cal per gram அப்படின்னு சொல்லுவாங்க. Find out atomic mass அப்படின்னு சொல்லுவாங்க. So அப்போ just இந்த formulaவை யூஸ் பண்ணி atomic mass வந்து கண்டுபிடிக்க முடியும். Atomic mass times specific heat is equal to 6.4. இது எப்பவாவது ஒரு தடவை கேட்பாங்க, பட் கேட்கிற சான்ஸ் இருக்கு. அதனால இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்காங்க. ஆனா இந்த law வந்து லைட்டர் எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஹெவியர் எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும். ஓகேவா? போரான், கார்பன், சிலிகான் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா Cannizzaro மெத்தட். சோ ஒரு எலிமெண்ட் வந்து செவரல் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அதை வச்சு யூஸ் பண்ற ஓகே ஆல்ரைட், உங்க மெசேஜஸ் எனக்கு வரல, ஜஸ்ட் செகண்ட். சோ அத வச்சு நம்ம யூஸ் பண்ற மெத்தட் தான் வந்து Cannizzaro மெத்தட். ஓகேவா? சோ Cannizzaro மெத்தட் பாத்தீங்கன்னா இப்போ இங்க பாருங்க, ஒரு அமோனியா, நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரோஜன் பெராக்சைடு, நைட்ரோஜன் ட்ரைஆக்சைடு. ஒரு நைட்ரோஜன் வந்து டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருது இல்லையா? சோ மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஈச் காம்பவுண்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கு இல்லையா?
molecular weight of each compound வந்து different இருக்கு. So இந்த மாதிரி different compounds form பண்ணும்போது எந்த compoundல வந்து இந்த element வந்து least இருக்கோ, இந்த element வந்து least இருக்கோ, அதுதான் வந்து இதோட atomic mass நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுதான் வந்து Cannizzaro method. ஓகேவா? சோ இப்போ நம்ம அமோனியா, நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு இந்த எல்லா இதுலயுமே நைட்ரஜன் மாஸ் பாத்தீங்கன்னா இதுல 14. நைட்ரஸ் ஆக்சைடுல 28 கிராம்ஸ் இருக்கும். நைட்ரிக் ஆக்சைடுல 14. நைட்ரஜன் பெராக்சைடுல 14. அதே மாதிரி நைட்ரஜன் ட்ரைஆக்சைடுல 28. இதுல லீஸ்ட் எதுல இருக்கு? நைட்ரஜன் மாஸ் அமோனியால. So atomic mass least presence வந்து 14. So 14 will be the value of atomic mass of nitrogen. Okay. So இதுதான் வந்து method. So நம்ம இன்னைக்கு different kinds of law பார்த்தோம். Law of chemical composition, law of multiple proportions, law of okay, much. Law of definite, okay, and law of reciprocal, Avogadro law and Gay-Lussac's law. இது எல்லாத்த பத்தியுமே நம்ம வந்து பார்த்திருந்தோம். And இது தவிர்த்து atomic mass அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. gram atomic weight ஒன்னு ரொம்ப important. எப்படி நமக்கு அந்த 1.67 times 10 to the power of 22 இந்த வேல்யூ கிடைச்சது. அது is one more important thing. And இதை தவிர்த்து நம்ம வந்து Dulong-Petit's law and Cannizzaro. Dulong-Petit's law எங்கேயாவது ஒரு தடவை question கேட்கலாம். So formula ஞாபகம் வச்சுக்கோங்க. And isotope abundance அந்த ஒரு formulaவும் important. Clear guys? ஏதாவது doubts இருக்கா இங்க? ஏதாவது ரிப்பீட் பண்ணுமா உங்களுக்கு?